பிரபு மீட்டுகின்ற வீணையாவும் பிரபு மீட்டுகின்ற வீணையாவும் சரீரம் நீங்கி நாம் செல்லுவோம் பகவான் உங்கள் சேவையில் தினம் உயிர் வாழ்வோம். பாவத்தினையே தினம் எரிக்கும் சுடர் முரளி நீ தீட்டும் ஓவியமே. நீ சிந்திய அன்பில் உயர்ந்தோமே சங்கமத்தில் உனது மங்களமே. தவம் செய்து செய்து மனம் மாறிடுவோம் தவம் செய்து செய்து மனம் மாறிடுவோம். அகிலமே நாளை நம் கைகளில்தான் பகவான் உங்கள் சேவை தினம் உயிர் வாழ்வோம். அகிலத்தை நாம் ஆட்சி செய்வோம் பாவநதியினை நீந்தி செல்வோமே. பிரம்ம பாபாவை போலாகியே மன ஆசையினை நாம் ஒழிப்போமே. ஆயிரம் கோடி இதயங்கள் அனைத்தும் ஆயிரம் கோடி இதயங்கள் அனைத்தும் உருகி உன்னை நினைத்திடுமே. பகவான் உங்கள் சேவை தினம் உயிர் வாழும் உயர்ந்த ஆன்மா நாமேதான். ஆனந்தமதன் ஆதாரம் நீரே ஆனந்தமதன் ஆதாரம் நீரே. எங்கள் இதயத்தை அறிந்தவர் நீர்தானே. பகவான் உங்கள் சேவை தினம் உயிர் வாழ்வோம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. குட் மார்னிங். 26/7/2024 சாரம்சம். இனிய குழந்தைகளே, இந்த அனாதியான நாடகம் தொடர்ந்தும் சுழல்கிறது. அது தொடர்ந்தும் நகர்ந்து செல்கின்றது. இதிலே எந்த இரு ஆத்மாக்களின் பாகமும் ஒரே மாதிரியானதாக இருக்கவே முடியாது. இதனை நீங்கள் மிகச் சரியாக புரிந்து கொண்டு என்ன சொல்லு புரிஞ்சு கொண்டீங்க. எப்படி இருக்கீங்க? முகமலர்ச்சியுடன் சதா இருங்க. இந்த அனாதியான நாடகம் தொடர்ந்தும் சுழல்கிறது. அது தொடர்ந்தும் நகர்ந்து செல்கின்றது. இதில் எந்த இரு ஆத்மாக்களின் பாகமும் ஒரே மாதிரியாக இருக்க முடியாது.
இதனை மிகச் சரியாக புரிந்து கொண்டு சதா முகமலர்ச்சியோடு இருங்கள். கேள்வி, கடவுள் ஏற்கனவே வந்து விட்டார் என்பதனை எந்த வழிமுறை மூலம் நீங்கள் எல்லோருக்கும் நிரூபிக்க முடியும்? கடவுள் வந்துட்டார், நான் கடவுள் வந்துட்டானேன்னு சொல்லுவீங்களா? இப்ப எந்த வழியில சொல்லுவீங்கன்னு கேட்கிறார். பதில், கடவுள் வந்து விட்டார் என்று எல்லோரிடமும் நீங்கள் நேரடியாக கூறாதீர்கள். இவ்வாறு நீங்கள் கூறுவீர்களாயின் இந்த காலத்திலே பலரும் தம்மை கடவுள் என்று கூறுவதனால் மக்கள் உங்களை பார்த்து எள்ளி நகையாடி விமர்சனம் செய்வார்கள். ஆகையால் முதலில் இரு தந்தையின் அறிமுகத்தை மிகவும் சாதுரியமாக, ஒருவர் எல்லைக்குட்பட்ட தந்தையும் மற்றையவர் எல்லையற்ற தந்தையும் ஆவார். எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி எல்லைக்குட்பட்ட தந்தையிடமிருந்து கொடுக்கப்படுகிறது. எல்லையற்ற தந்தையோ எல்லையற்ற ஆஸ்தியை கொடுக்கிறார். அப்பொழுது நீங்கள் கூறுவதை அவர்கள் புரிந்து கொள்வார். கடவுள் வந்துட்டா நேரம் சொல்லாம சொத்தை பற்றி பாபா சொல்லி விளங்கப்படுத்த சொல்றாரு. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கிருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறார். இந்த ஒரு உலகம் மாத்திரமே உள்ளது என்பதனால் உங்களுக்கு விளங்கப்படுத்துவதற்காக தந்தை இங்கேயே வர வேண்டும். சரீரி உலகில் எதனையுமே விளங்கப்படுத்த முடியாது. அனைத்தும் பௌதீக உலகிலேயே விளங்கப்படுத்தப்படுகின்றது. குழந்தைகள் அனைவரும் தூய்மையற்றவர்களாக இருப்பதனால் அவர்களால் எந்த பயனும் இல்லை என்பது தந்தைக்கு தெரியும். இந்த உலகத்திலே துன்பத்தின் மேலே துன்பமே இருக்கிறது. நீங்கள் இப்பொழுது நச்சு கடலில் இருக்கிறீர்கள் என்று தந்தை விளங்கப்படுத்தி இருக்கிறார். முன்னர் நீங்கள் பாற்கடலில் இருந்தீர்கள். விஷ்ணுவின் உலகமே பால் கடல் என்றும் அழைக்கப்படுகிறது. இங்கு பால் கடல் இருக்க முடியாது என்பதனால் அவர்கள் ஏரி ஒன்றை உருவாக்கினார்கள். அங்கே பாலாறு பாய்ந்தன என்றும் அங்குள்ள பசுக்கள் முதல் தரமானவை என்றும் கூறப்படுகிறது. இங்கு மக்கள் நோய்வாய்ப்படுகிறார்கள், ஆனால் அங்கே பசுக்களோ நோய்வாய்ப்படுவது கூட இல்லை. அவை முதல் தரமானவை. அங்கு மிருகங்கள் போன்றன கூட நோய்வாய்ப்படுவதில்லை. அதற்கும் இதற்கும் இடையிலே அதிக அளவு வேறுபாடு இருக்கிறது. தந்தை மாத்திரமே வந்து இதனை உங்களுக்கு கூறுகிறார். இந்த உலகில் வேறு எவருக்குமே இது தெரியாது. தந்தை வந்து எல்லோரையும் திரும்ப அழைத்துச் செல்லும் அதிமங்களகரமான சங்கமயுகம் இதுவென்று உங்களுக்கு தெரியும். தந்தை கூறுகிறார், அல்லாவை அல்லது கடவுளை, பகவானை குழந்தைகள் அனைவரும் கூவி அழைக்கிறார்கள். அவர்கள் எனக்கு பல பெயர்களையும் கொடுத்திருக்கிறார்கள். நல்லதோ கெட்டதோ தங்கள் மனதில் தோன்றும் பெயர்களை எல்லாம் எனக்கு கொடுக்கிறார்கள். பாபா வந்துள்ளார் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். யாராவது உங்களும் பேரை மாறி கூப்பிட்டா உங்களுக்கு போயிருக்கு. பாபாக்கு விருப்பமானதெல்லாம் சொல்லி கூப்பிடுறாங்க. பாபா வந்துள்ளார் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். உலகில் உள்ளவர்களால் இதனை புரிந்து கொள்ளவே முடியாது. 5000 வருடங்களுக்கு முன்னர் இதனை புரிந்து கொண்டவர்களே மீண்டும் இதனை புரிந்து கொள்வார்கள். இதனாலேயே பல கோடிக்கணக்கானவர்களுக்குள்ளே ஒரு கைப்பிடி அளவினரும் அந்த கைப்பிடி அளவினரிலும் வெகு சிலரை என்றது நினைவு கூறப்படுகிறது. நான் யார், நான் என்ன செய்கிறேன், நான் குழந்தைகளாகிய உங்களுக்கு நான் கற்பிக்கிறேன் என்பது உங்களுக்கு மட்டுமே தெரியும். நான் யாரு, நான் என்ன செய்கிறேன், பாபா சொல்றார். தெரியுமா? குழந்தைகளாகிய உங்களுக்கு மட்டுமே தெரியும். வேறு யாராலும் இதனை புரிந்து கொள்ளவே முடியாது. நீங்கள் ஒரு சரீரதாரியிடம் கற்கவில்லை என்பது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு கற்பிப்பவர் அசரீரியானவர். அசரீரியானவர் மேலே இருப்பதனால் அவர் எவ்வாறு உங்களுக்கு கற்பிக்க முடியும் என்று மக்கள் நிச்சயமாக குழப்பம் அடைவார்.
மேல இருக்கிறார், அப்படி படிப்பிக்கிறார். அசரீரியான ஆத்மாக்களான நீங்களும் மேலேயே வசிக்கிறீர்கள், பின்பு நீங்கள் வந்து இந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து கொள்கிறீர்கள். இந்த சிம்மாசனம் அழிந்து போகக்கூடியது, ஆத்மாவோ அழிவற்றவர். ஆத்மா மரணத்தை அனுபவிப்பதே இல்லை, சரீரமே மரணிக்கிறது. இது உயிருள்ள சிம்மாசனம். அமிர்த சரசிலும் அமரத்துவ சிம்மாசனம் இருக்கிறது, அது மரத்தாலான சிம்மாசனம். ஆத்மாவோ அமரத்துவமானவர் என்றும் ஆத்மாவை மரணம் விழுங்க முடியாதென்றும் அந்த அறியாத அப்பாவிகளுக்கு தெரியாது. அமரத்துவ வடிவமாகிய ஆத்மா ஒரு சரீரத்தை விட்டு இன்னொன்று எடுக்கிறார். ஆத்மாவுக்கு ரதம் ஒன்று தேவை, அசரீரியான தந்தைக்கும் ஒரு மனித சரீரம் என்ற ரதம் தேவை. ஏனெனில் தந்தை ஞானேஸ்வரன் ஆகிய ஞானக்கடல், பலருக்கும் ஞானேஸ்வரன் என்று பெயர் இருக்கிறது, வச்சிருக்கிறான். அவர்கள் தம்மை கடவுள் என்று கருதி பக்தியின் புராணங்களில் உள்ளவற்றெல்லாம் எடுத்து உரைக்கிறார். தங்களுக்கு அவர்கள் ஞானேஸ்வரன், அதாவது ஞானத்தை கொடுக்கும் பிரபு என்று பெயரிட்டும் கொள்கிறார். ஆனால் அதற்கு ஞானக்கடலே தேவை. அவர் மட்டுமே தந்தையாகிய கடவுள் என்று அழைக்கப்படுகிறார். இங்கே பலரும் கடவுளாகியிருக்கிறார். அதிக அளவு அவதூறிடம் பெறும் போதும், அவர்கள் மிகவும் ஏழைகளாகவும் சந்தோஷமற்றவர்களாகும் போதும் தந்தை வருகின்றார். ஏழைகளின் பிரபு என்று தந்தை அழைக்கப்படுகிறார். இறுதியிலே ஏழைகளின் பிரபுவாகிய தந்தை வரும் நாளும் வருகின்றது. தந்தை வந்து சொர்க்கத்தை ஸ்தாபிக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அங்கே எல்லையற்ற செல்வம் இருக்கிறது. அங்கு பணம் எண்ணப்படுவதில்லை. ஏன்? தாள் காசு இருக்காது, பேப்பர் காசு இருக்காது, பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, பணம் தேவையில்லை. நீங்க ஒண்ணு காசு கொடுத்து வாங்க போறது இல்ல. இங்கேயோ எத்தனை மில்லியன்களும் பில்லியன்களும் செலவிடப்பட்டிருக்கின்றன எண்ணி கணக்கிட்டு பார்க்கிறார்கள். அங்கே இப்படியான ஒன்று இல்லை. அவர்களிடம் அளவற்ற செல்வம் இருக்கிறது. பாபா இப்பொழுது எங்களை என்ன செய்யற? மீண்டும் வீட்டுக்கு அழைத்து செல்ல வந்திருக்கிறார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். குழந்தைகள் தங்கள் வீட்டை மறந்து விட்டார்கள். பக்தி மார்க்கத்தில் அவர்கள் தடுமாறி அலைந்து திரிகிறார். இது இரவு என்று அழைக்கப்படுகிறது. மக்கள் தொடர்ந்தும் கடவுளை தேடி திரிகிறார்கள். ஆனாலும் எவருமே அவரை கண்டறிவதே இல்லை. கடவுள் வந்து விட்டார் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்பொழுது தெரியும். உங்களுக்கு இந்த நம்பிக்கை இருக்கிறது. என்ன? கடவுள் வந்துட்டார். அனைவருமே இந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்கிறார்கள் என்று கூற முடியும். ஏதோ ஒரு கட்டத்தில் மாயை உங்களை மறக்க செய்து விடுகிறார். என்ன? கடவுள் தான் வந்திருக்காரு, அவர் தான் சொல்றாரு, மறக்க செய்றார். இதனாலேயே தந்தை கூறுகிறார், அதிசயப்பட்டு என்னை வந்து பார்த்து எனக்கு சொந்தமாகி மற்றவர்களுக்கும் இந்த ஞானத்தை எடுத்துரைத்தவர்கள் மாயா, அவர்கள் என்னிடமிருந்து ஓடிச் சென்று விடச் செய்யும் அளவுக்கு நீ சக்தி வாய்ந்தவன். ஓடிச் சென்று விட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். அவர்கள் என்னை விவாகரத்து செய்தவர்கள் ஆகி விடுகிறார்கள். அவர்கள் எங்கே சென்று பிறப்பார்கள்? வந்து ஞானம் படிச்சுட்டு விட்டுட்டு போனாங்க, வைப்போம், எங்க போய் பார்ப்பாங்க? பிறப்பாங்க. நாங்கள் மிகவும் தாழ்ந்த பிறப்பொன்றை அவர்கள் பிறப்பாங்க. தங்கள் பரீட்சைகளில் அவர்கள் தோற்று விடுவார்கள். நிச்சயமா திரையத்தாயத்துக்கு வரும். இது மனிதனிலிருந்து தேவர்களாக மாறும் பரீட்சை. எல்லோரும் நாராயணன் ஆகுவார்கள் என்று தந்தை உங்களுக்கு சொன்னதில்லை. நாங்கதான் அப்படி நினைக்கிறோம். பாபா சொல்ற எல்லாம் வரிசைக்கிறோம். இல்லை, மிக நன்றாக முயற்சி செய்பவர்கள் நல்ல ஒரு அந்தஸ்தை பெற்றுக் கொள்வார்கள். நல்ல முயற்சியாளர்கள் யாரென்று தந்தையும் புரிந்து கொள்கிறார். ஏனைய மனிதர்களை தேவர்களாக்குவதற்காக முயற்சி செய்பவர்கள், அதாவது தந்தையின் அறிமுகத்தை கொடுப்பவர்கள் தானா இன்னைக்கு பாபா நல்ல முயற்சியாளர் என்று சொல்றார்.
இந்த காலத்தில் எதிர்ப்பின் காரணமாக பலரும் தம்மை கடவுள் என்று அழைக்கிறார்கள். உங்களை அவர்கள் பலவீனமானவர் என்றும் அப்பாவி என்றும் எண்ணிக்கொள்கிறார். அவர்களுக்கு கடவுள் வந்து விட்டார் என்று நீங்கள் எப்படி விளங்கப்படுத்துவீர்கள்? கடவுள் வந்து விட்டார் என்றவர்களிடம் நீங்கள் நேரடியாக கூறுவீர்களானால் ஒரு பொழுதும் அவர்கள் உங்களை நம்பவே மாட்டார். இதனாலே அவர்களுக்கு விளங்கப்படுத்துவதற்கு உங்களுக்கு திறமையான ஒரு வழிமுறை தேவை. ஒருபோதும் கடவுள் வந்து விட்டார் என்று நீங்கள் எவரிடமும் கூறக்கூடாது. அவர்களுக்கு நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும், உங்களுக்கு தந்தையர்கள் இருவர் இருக்கிறார்கள். ஒருவர் எல்லையற்ற தந்தையும் மற்றவர் பரலோக தந்தையும், மற்றவர் எல்லைக்குட்பட்ட பௌதீக தந்தையும். நீங்கள் சொல்வது சரியென்றவர்கள் புரிந்து கொள்ளும் வகையில் நீங்கள் மிக தெளிவாக அவர்களுக்கு அறிமுகப்படுத்த வேண்டும். எல்லையற்ற தந்தையிடமிருந்து எவ்வாறு நீங்கள் எல்லையற்ற ஆஸ்தியை பெற்றுக் கொண்டீர்கள் என்பது யாருக்குமே தெரியாது. ஒரு தந்தையிடமிருந்தே ஆஸ்தி பெறப்படுகிறது. எவருமே மனிதர்களுக்கு இரு தந்தையர் உள்ளனர் என்று என்றும் கூறுவதில்லை. யாராவது மனுஷருக்கு 2 அப்பா இருக்குன்னு சொல்றேன். எல்லைக்குட்பட்ட லௌகீக தந்தையிடமிருந்து எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி பெறப்படுகின்றது என்றும், எல்லையற்ற ஆஸ்தி அதாவது புதிய உலகுக்கான ஆஸ்தி எல்லையற்ற பரலோக தந்தையிடமிருந்தே பெறப்படுகின்றது என்றும் அவர்களுக்கு நீங்களே நிரூபிக்கிறீர்கள். புதிய உலகம் சுவர்க்கம். தந்தை வரும் போதே தந்தையினால் அதனை உங்களுக்கும் கொடுக்க முடியும். எத? சுவர்க்கத்தை. அந்த தந்தை புதிய உலகை படைப்பவர். கடவுள் வந்துள்ளார் என்று நீங்கள் மக்களிடம் சாதாரணமான முறையில் கூறுவீர்களானால் அவர்கள் உங்களை நம்புவதில்லை. அத்துடன் மென்மேலும் அவர்களை உங்கள் விமர்சிப்பார்கள். அப்படி சொல்றாங்க. நீங்கள் சொல்வதை அவர்கள் செவிமடுக்கவும் மாட்டார்கள். சத்திய யுகத்தில் இதனை நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டியதில்லை. தந்தை வந்து உங்களுக்கு கற்பித்தலை கொடுக்கும் போதே நீங்கள் விளங்கப்படுத்த வேண்டும். சந்தோஷத்தின் போது எவருமே கடவுளை நினைவு செய்வதில்லை. ஆனால் துன்பம் வரும்போது அனைவரும் கடவுளை நினைவு செய்கிறார்கள். அந்த பரலோக தந்தையே துன்பத்தை நீக்கி சந்தோஷத்தை அருள்பவர் என்றும் அழைக்கப்படுகிறார். அவர் உங்களை துன்பத்தில் இருந்து விடுதலை செய்து உங்கள் வழிகாட்டியாகி உங்கள் இனிய வீட்டுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறார். அது இனிய மௌன வீடு என்று அழைக்கப்படுகிறது. எவ்வாறு நாங்கள் அங்கே செல்வோம் என்பது அவருக்கும் தெரியும். படைப்பவரையும் படைப்பின் ஆரம்பம் இறுதியும் அவர்களுக்கு தெரியாது. பாபா உங்களை நிர்வாண உலகுக்கு அழைத்துச் செல்லவே வந்திருக்கிறார். ஆத்மாக்கள் அனைவருமே அவர் தன்னுடன் அழைத்துச் செல்லும். ஒருவரையுமே அவர் விட்டு செல்ல போவது. அது ஆத்மாக்களின் வீடு, இதுவோ சரீரங்களின் வீடு. எனவே எல்லாவற்றுக்கும் முதல் நீங்கள் தந்தையை அறிமுகம் செய்ய வேண்டும். அவர் அசரீதியான தந்தை. அவர் பரமதந்தை என்றும் அழைக்கப்படுகிறார். பரமதந்தை என்ற வார்த்தைகள் சரியானவையும் இனிமையானவையும் ஆகும். கடவுள் அல்லது ஈஸ்வரன் என்று கூறுவதனால் மாத்திரம் ஐயன் அப்படி சொல்லக்கூடாது. கடவுள் தான் அப்பா. ஆனா அவசரம் நீங்க அப்பான்னு தான் சொல்லணும். கடவுள் அண்ட் ஈஸ்வரன் என்று கூறுவதால் மாத்திரம் உங்களுக்கு ஆஸ்தின்ற நறுமணம் கூட கமல போவதில்லை, கிடைக்காது. பரமதந்தையை நீங்கள் நினைவு செய்கிறீர்கள் என்பதனால் உங்களுக்கு ஒரு ஆஸ்தி கிடைக்கிறது. அவர் தந்தை இல்லையா? சத்திய யுகமே சந்தோஷ உலகம் என்பதும் குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்தப்பட்டுள்ளது. சுவர்க்கத்தை அமைதி தாமம் என்று அழைக்க முடியாது. ஆத்மாக்கள் வாழும் இடமே அமைதி தாமமாகும் என்பதை மிகவும் உறுதியாக்குங்கள். தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, வேதம், சமய நூல் போன்றவற்றை வாசிப்பதனால் உங்களுக்கு எந்த பேரும் கடவுளை அடைவதற்காகவே மக்கள் புராணங்களை வாசிக்கிறார்கள். ஆனால் கடவுள் கூறுகிறார், புராணங்கள் போன்றவற்றை அவர்கள் வாசிப்பதால் நான் அவரையும் சந்திப்பதில்லை. தூய்மையற்ற உலகத்தை தூய்மையாக்குவதற்காக இங்கு வருமாறு என்னை நீங்களே புவி அழைத்தீர்கள். கெல்லு புத்தி கொண்டவர்களாக இருப்பதனால் எவரும் இதனை புரிந்து கொள்வதில்லை. பாடசாலைகளிலே குழந்தைகள் நன்றாக கற்கவில்லை என்றால் நடக்கும். புத்தி ஒரு கல்லு புத்தி என்றே அவர்களிடம் கூறப்படும்.
சத்தியத்தில் இவ்வாறு கூற மாட்டீர்கள். எல்லையற்ற தந்தையாகிய பரமதந்தை உங்களை தெய்வீக புத்தியுடையவராகிறார். இந்த நேரத்தில் நீங்கள் தந்தையர் இருப்பதனால் உங்களுடைய புத்தி தெய்வீகமானதாக இருக்கிறது. அதன் பின்னர் சத்திய யுகத்தில் ஒரு பிறவிக்கு பின்னரில் இருந்தே சிறிதள வேறுபாடு ஆரம்பமாகிவிடும். 1250 வருடங்களின் பின்னர் இரு சுவர்க்க கலைகள் குறைவடைந்து விடுகிறது. 1250 வருடங்களில் வினாடிக்கு வினாடி உங்களுடைய சுவர்க்க கலைகள் தொடர்ந்தும் படிப்படியாக குறைவடைகின்றன. இந்த நேரத்தில் நீங்களே தந்தையைப் போல ஞான கடலாகவும் சந்தோஷம் அமைதி கடல்களாகவும் ஆவதனால் இப்பொழுது உங்கள் வாழ்க்கை முற்றிலும் சம்பூரணம் ஆகின்றது. உங்கள் முழு ஆஸ்தியையும் நீங்கள் பெற்றுக் கொள்கிறீர்கள். உங்கள் ஆஸ்தியை உங்களுக்கு கொடுப்பதற்காகவே தந்தை இங்கு வருகிறார். எல்லாவற்றுக்கும் முதலில் நீங்கள் அமைதி தாமத்துக்கும் அதன் பின்னர் சந்தோஷ தாமத்துக்கும் செல்கிறீர்கள். சாந்தி தாமத்தில் அமைதி மட்டுமே உள்ளது. அதன் பின்னர் நீங்கள் சந்தோஷ உலகுக்கும் செல்கிறீர்கள். அங்கே சிறிதளவேனும் அமைதியின்மையே இருப்பது இல்லை. அதன் பின்னர் நீங்கள் கீழே இறங்கி வர வேண்டும். நிமிடத்துக்கு நிமிடம் என்ன நடக்குது? நீங்கள் தொடர்ந்தும் கீழிறங்குறீங்க. நேற்றையில இருந்து இன்றைக்கு ஏறி இருக்கிறீங்களா? இறங்கிருக்கீங்க. ஏறுறீங்க தானே? சரி. புதிய உலகம் தொடர்ந்தும் பழையதாகிறது. நாளே பாபா 5000 வருடங்களில் இத்தனை மாதம் இத்தனை மணித்தியாலம் உள்ளது என்று உங்களுக்கு கணக்கிடுமாறு கூறினர். அப்பொழுது மக்கள் வியப்படைவார்கள். இந்த தெளிவான கணக்கு காட்டப்பட்டுள்ளது. மிகச் சரியான கணக்கை நீங்கள் குறித்து கொள்ள வேண்டும். அதில் சிறிதளவேனும் வேறுபாடு இருக்க முடியாது. நிமிடத்துக்கு நிமிடம் அது தொடர்ந்தும் நகர்ந்து செல்கிறது. முழு சுருளும் மீண்டும் சுழல்கிறது. இந்த சுத்தி பின்னிலிருந்து திருப்பி சுற்று. அது தொடர்ந்தும் சுழல்வதுடன் மீண்டும் மீண்டும் சுழற்சி இடம்பெறும். இந்த மிக பெரிய சுருள் மிகவும் அற்புதமானதாகும். இதனை அளவிடவே முடியாது. முழு உலகம் என்ற சுருள் தொடர்ந்தும் நகருகிறது. எந்த இரு வினாடியும் ஒரே மாதிரியாக இருக்கவே முடியாது. இந்த சக்கரம் தொடர்ந்தும் சுழலும். அவை எல்லைக்குட்பட்ட நாடகங்கள். இதுவோ எல்லையற்ற நாடகம். முன்னர் இது அழிவற்ற ஒரு நாடகம் என்பதை பற்றி எதுவும் உங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்டதே மீண்டும் ஒரு முறை இடம்பெறுகிறது. நடக்க வேண்டியதே நடக்கும். எதுவுமே புதிதல்ல. இந்த நாடகம் வினாடிக்கு வினாடி தொடர்ந்தும் பல தடவைகள் இடம்பெற்று உங்களுக்கு அட்வான்ஸ் ஆவி பாபா சொல்லிட்டேன்னா உங்களுக்கு குழப்பம் வராது. நான் சொல்ல மாட்டேன். அதுதான் நாடகம். நடந்ததான் நடக்குது. ஆனா இப்படிதான் நடக்கணும் முதல்ல சொல்லித்தரேன்டா. நடக்கானா சொல்ல மாட்டார். எவராலும் இந்த விடயங்களை விளங்கப்படுத்தவே முடியாது. முதலில் நீங்கள் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். நீ பாபா திருப்பி திருப்பி தான் சொல்ற. எல்லையற்ற தந்தை உங்களுக்கு எல்லையற்ற அஸ்தியை கொடுக்கிறார். அவருக்கு சிவன் என்ற ஒரே ஒரு பெயரே இருக்கிறது. தந்தை கொடுக்கிறார். அதர்மம் தழைத்தோங்கும் போது நான் வருகிறேன். இதுவே கலியுகத்தின் கடைசி. இங்கே அளவற்ற துன்பம் உள்ளது. இந்த கலியுகத்தின் கடைசியில் எவ்வாறு உங்களால் தூய்மையாக இருக்க முடியும் என சிலர் கேட்கிறார்கள். ஆனால் உங்களை தூய்மையாக்குபவர் யார் என்பதை அவர்கள் அறிய மாட்டார்கள். தந்தையே சங்கம யுகத்தில் வந்து தூய்மையான உலகை ஸ்தாபிக்கிறார். அங்கே கணவன் மனைவி இருவருமே தூய்மையாகவே இருக்கிறார். ஆனால் இங்கோ இருவருமே தூய்மையற்றவர்களாவார்கள். இது தூய்மையற்ற உலகம். அதுவோ சுவர்க்கம் என்ற தூய உலகம். இது ஆள் நரகத்தின் இறுதி. இது நரகம். இப்போது குழந்தைகளாய நீங்கள் உங்களுடைய முயற்சிக்கு ஏற்ப வரிசை கிரமமாக இதனை புரிந்து கொள்கிறீர்கள். இது நரகம். நரகம்னு தெரியுதுதானே. ஆனா நரகம்ன்றது விளங்கினாலும் நரகத்துல இருந்து விடுபடுறது வரிசை கிரமம். ஏன்னா அந்த புரிஞ்சு கொள்ளண்டு பாபா சொல்ற சும்மா விளங்குறது இல்ல. அந்த விழிப்புணர்வு அதானது.
நாளுக்கு நாள் தொடர்ந்து விரிவாக்கம் இடம்பெறுகிறது. அப்பொழுது அந்த பெரிய கட்டடம் எல்லாம் தேவை. பல குழந்தைகள் இங்கே வர வேண்டும், ஏனெனில் தந்தை வேற எங்கும் செல்ல மாட்டார். மதுவனத்துக்கெல்லாம் முன்னால் எவரும் கேட்காமலே பாபா அங்கும் செல்வதுண்டு. இப்பொழுது குழந்தைகள் தாமே இங்கு தொடர்ந்து வருகிறார்கள். நீங்கள் குளிர்காலத்திலும் வர வேண்டியிருக்கும். நீங்கள் திட்டமிட வேண்டியிருக்கும். கூட்டம் அதிகம் இல்லாத போது இந்த நேரத்தில் வாருங்கள். எல்லோரும் ஒரே நேரத்தில் வர முடியாது. முந்தியெல்லாம் கண்ணாடி போலாம் தானே. சர்க்கார் பாபா காலத்துல எண்ணிக்கை கொஞ்சம், இப்ப குரூப் டர்ன் கொடுத்துருக்குறாங்க, கோட்டா சிஸ்டம் எல்லாம் இருக்கு, உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு நம்பர் காணாம போடுறது ஒவ்வொரு முறையும், என்னன்னா நம்பர் கூட அதுல தவறி நாட்கள் போக இயலாது. கொஞ்ச காலம் போக அப்படியும் முடியாம போயிடும். திட்டம் போட்டு அந்த திட்டம் போட போனா நம்பர் வர வர கூட கூட எண்ணிக்கை குறையும். என்ன ஒரே அளவு தான் ரெக்கமெண்டேஷன் பாபா சொல்றேன். எல்லோரும் ஒரே நேரத்தில் வர முடியாது. குழந்தைகளின் எண்ணிக்கை அதிகரிக்கும். இங்கே குழந்தைகள் ஆகிய நீங்கள் சிறிய கட்டடங்களை கட்டுகிறீர்கள், ஆனால் அங்கே உங்களிடம் பல மாளிகைகள். அனைத்து பணமும் மண்ணோடு மண்ணாகும் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். பலரும் குழி தோண்டி தமது பணத்தை அதில் ஒளித்து வைக்கிறார். நடந்தது பின்னர் அவற்றை திருடன் திருடுவான், அல்லது அவை அப்படியே குழிகளிலேயே இருக்கும். அதுக்கு முதல்ல என்ன செய்யணும்? பிரயோசனமான முறையில பயன்படுத்தணும். பின்பு மக்கள் தங்கள் வயல்களின் நிலத்தை தோண்டும் போது பணம் வெளிப்படும். இப்போது விநாசம் இடம்பெற்றெல்லாமே புதைக்கப்படும். நடந்தது முள்ளிவாய்க்கால். அதன் பின்னர் அங்கே உங்களுக்கு அனைத்தும் புதிதாக கிடைக்கும். அரசர்கள் தம்முடைய பல பொருட்களை புதைத்து வைத்துள்ளனர். பல கோட்டைகள் உள்ளன. பெரிய வைரங்களும் அவற்றிலிருந்து வெளிப்பட்டு 100,000 அல்லது மில்லியன் கணக்கான வருவாய் அவர்கள் ஈட்டுகிறார்கள். சுவர்க்கத்தில் நீங்கள் நிலத்தை அகழ்ந்து வைரங்களை வெளியெடுப்பதில்லை. இல்லை, அங்கே அனைத்தும் சுரங்கங்களும் புதிதாகவும் நிறைந்தும் காணப்படும். இங்கே பூமி தரிசாக இருப்பதனால் அது வளமற்றிருக்கிறது. அவர்கள் விதைக்கும் விதைகள் செழிப்பானவையே அல்ல. அதில் அவர்கள் குப்பைகளையும் அசுத்தமான அனைத்தையும் போடுகிறார்கள். அங்கே அசுத்தம் என எதுவும் இருக்காது, அனைத்தும் புதிதாக இருக்கும். புதல்வியர்கள் சுவர்க்க காட்சிகளை டிரான்ஸ்லேட் சென்று கண்டு திரும்பி வருகிறார்கள். அங்கே இயற்கை அழகு நிறைந்திருக்கும் அந்த உலகுக்கு செல்லவே குழந்தைகளாய் நீங்கள் இப்பொழுது சந்தேகமா இருக்கும் முயற்சி செய்கின்றீர்கள். இனிமேலும் இனிமையான அன்புக்குரிய எப்போதோ தொலைந்து இப்பொழுது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாயும் தந்தையுமாக இருக்கும் பாப்தாதாவின் அன்பும் நினைவும் காலை வந்தனம். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கொடுங்க. ஒரு நேரத்துல சொல்லணும். தாரணைக்குரிய சாரம்சம் பாபா என்ன சொன்னார் முக்கியமா? ஓகே, நேரடியா கடவுள் தந்தை வந்திருக்கிறார். ஓகே, கடவுள் வந்திருக்கிறாருன்னு சொல்ல பாபா சொன்னாரு, நீங்க கடவுள் வந்திருக்கிறாரு. நீங்க இப்படியே எல்லாரும் விரும்பி என்ன கிளாஸுக்கெல்லாம் ஓடி ஓடி போவாங்க தானே. அப்ப எங்க போறீங்கன்னா கடவுள் வந்திருக்காருன்னு சொல்லி ஓடுவாங்களாம். ஓடிட்டு அப்புறம் கொஞ்ச நாள் காணாம போயிடுவாங்க. மீன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்டாக்சிகேஷன் அந்த இதெல்லாம் போயிடும். அப்ப கேப்பினோமா வீட்டிலேயே கடவுள் வந்திருக்க என்ன பண்ண கூட கடவுள் இல்லாம போயிட்டார கேட்பாங்க தானே. அப்பதான் பாபா சொல்ற அப்படி சொல்ல வேணாம். தாரணைக்குரிய சாரம்சம் ஒன்று. இந்த நேரத்திலேயே நீங்கள் தந்தையே போன்று சம்பூர்ணமானவர்களாகி
உங்கள் முழு ஆஸ்தியையும் பெற வேண்டும். சம்பூர்ணம் சம்பூர்ணம் என்று பாபா நடுவு பயன்படுத்தல. அதென்ன என்ன? முழுமை சம்பூர்ணம் தமிழ். பாபா எப்படி இருக்காரு? ஆனா அன்போட இருக்கிறார். முழுமை இருக்கிற ஆள் தளம்ப மாட்டேங்க. பாபா தளம்புறாரு. நீங்க ஏதோ நடக்குது, நீங்க இப்ப அப்படி செய்றீங்க, சொல்வழி கேக்குறீங்க, ஐயோ இதுக்கு எப்படி சொல்லி ஒண்ணுமே வருது இல்ல, நீ இப்படி நடக்குது அப்படி நடக்குன்னு பாபா தளம்பு. அப்ப யாரெல்லாம் சம்பூரண முழுமையண்டா என்ன? உறுதியா இருக்கிறது. அந்த நிலையில 100% அடைகிறது. எல்லாரிலயும் நற்பண்புகள் இருக்குது, ஆனா 100% இல்லை. நாங்க நற்பண்பை நிறைய பயன்படுத்துறோம். சில நேரத்துல என்ன செய்யறோம், கொஞ்சம் அப்புறம் அந்த கொஞ்சம் மிச்சதையும் இல்லாம இப்பதானே பாலுக்குள்ள ஒரு துளி நெஞ்சு போட்டா. அப்ப நான் 50% 80% பொறுமையாத்தான் இருந்தேன்னா 20% எனக்கு பொறுமை இல்லை. அப்ப நான் பொறுமைசாலியா இல்லையா? ஆனா 20% பொறுமை இன்மையும் என்னுடைய 80% பொறுமை தனியும் இல்லாம இந்த கொஞ்சம் இருக்கிறது நான் சொல்ல இயலாது. நான் 80 நாளைக்கு பொறுமையாத்தானே இருந்தேன், இந்த ஒரு நாளைக்கு தானே எனக்கு பொறுமை இல்லாம அப்படி சொல்லி சம்பூரணம்டா அந்த சொன்ன இடைவெளி கூட அந்த எனக்கும் இந்த நற்பண்புக்கு வித்தியாசம் இருக்க கூடாது. அதுதான் பாபா. ஏன்னா பாபா ஒரு நிமிஷம் கூட பொறுமை இழக்கிறேன், ஒரு கணத்துல கூட பொறுமை இழக்கிறேன், ஒரு கணத்துல கூட அவருக்கு பெற்றார், ஒரு கணத்துல கூட அவருக்கு இருக்குது. அதான் சமன் என்று சொல்றேன். அப்ப அந்த மாதிரி அதுக்கு பாபாக்கு அப்படி இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சரீரத்தை பற்றின உணர்வே அவருக்கு அசரீரியா இருக்கிறாரு. அவருக்கு அசரீதான் தான் ஆக்டிவ், எல்லாம் ஆக்டிவ் தானே பாவிக்கிறாரு. அவர் ஆக்டிவ் உடம்பு, ஆக்டிவ் உலகம் சொல்வாரு. நான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்கிறேன், ஆக்டிவ் உடம்பு ஆக்டிவ். பாபா சொல்றத அனுபவம் செய்யலாம். இப்ப நாங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துல போய் எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுல்ல. அப்ப சிவபாபாக்கும் அப்படித்தான். பிரம்ம பாபா உட்கார்ந்து பாபா வாங்கோண்டதான் போகலாம். தண்ட பாட்டை உள்ளடையலாம் அவர் ஆக்டிவ் விடுதானே அது. அவரும் பாபா போறேன்னா போடுவாரு. அவரும் பாபா கதைக்கிறதுக்கு அந்த வாய் ஒழுங்கா இந்த தானே பேசலாம். அந்த உடம்புக்கு சரி இல்லாட்டிக்கு பாபா சொல்ல வேண்டியதை சொல்ல முடியாது. பாருங்க இப்ப சிவபாபா வர முடியாம இருக்கு, என்னடா இருக்கிறாதான் இல்லை, தான் நினைச்சதை கூட செய்ய முடியாது. அந்த உடல் தான் அதுக்கு காணப்படுறதான். அப்ப அதால அசரீரி என்றதான் அந்த முழுமையான பயிற்சி நாங்க கொண்டிருக்கும் பொழுதுதான் அந்த சம்பூரணத்தை அடையலாம். அப்பதான் சம்பூர்ணமாகி அஸ்திய பெறணும். தந்தையின் கற்பித்தல்கள் அனைத்தையும் கிரகித்து அவரை போன்று ஞானம், சந்தோஷம், அமைதி கடல், ஞானமும் சந்தோஷமும் அமைதியின் கடலும் ஆகுங்கள். இப்படி அண்டு இல்ல, அது பாபா நாடகம் சக்தி வாய்ந்தன்னு சொல்றாரு தானே. அவர் விரும்பினா செய்யலாம். ஆனா அவரும் இந்த எங்களை நாங்க சொல்லுவோம் தானே, நீங்க விருப்பம் மாதிரி செய்றீங்க, அப்ப எங்களுக்கு விருப்பம் மாதிரி செய்யலாம் தானே. இப்ப எங்களுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறது காட்பாக்கலா இருக்கும். அவர் நினைச்சா செய்யலாம், ஆனா அவர் இப்படி செய்ய மாட்டார். ரீசன் என்னன்னா படிப்பீங்க, நீங்களும் இப்படித்தான் வாரதும் போறதும் பயிற்சி செய்யணும். 2வது, உங்கள் புத்தியை தெய்வீகமானதாக ஆக்கிக் கொள்வதற்கு உங்களுடைய கல்வியிலே முழுமையான கவனத்தை செலுத்த. கல்வியில கவனம் செலுத்துறேன்னா தாரண பண்றேன்டா. கவனமா படிக்கிற பிள்ளை என்ன செய்யணும்? கவனமா படிக்கிற பிள்ளை நல்ல புள்ளி எடுக்கும் தானே சோதனையில, உண்மையா இல்லையா? கவனமா படிக்காத பிள்ளை உங்களுக்கு பிள்ளைய நல்ல மார்க்ஸ் எடுக்காது. அது மாதிரி உங்களுக்கு வார சோதனையில நீங்க பாஸ், அப்ப நீங்க கவனமா படிக்கிறீங்க. பாஸ் ஆகாட்டி கவனமா படிங்கன்னா
இன்றைக்கு படிச்சதுக்கு இன்றைக்கா சோதனை வருது? 10 வருஷத்துக்கு புறம் வரலாம், 5 வருஷத்துக்கு புறம் வரலாம், 5 மாசத்துக்கு புறம் வரலாம், 5 நாளைக்கு புறம் வரலாம், இல்ல 5 நிமிஷத்தாலையும் வரலாம். அதான் எப்ப வரும், எந்த நேரத்துல வரும் என்றெல்லாம் பாபா சொல்ல வரும், அவ்வளவுதான். ஆனா அதுக்கு நீங்க எதை போடுறது, இந்த டைம்ல எதை பயன்படுத்துறதுலாம் உங்களுக்கு நல்ல பரிச்சயமா இருந்தா தான் அதை டப்பண்டு உங்களால இல்லாடி என்கிட்ட நிறைய ஆயுதம் இருக்குது. கிடக்குது இல்ல ஏதாவது தொலைச்சிட்டு எங்கேயோ வச்சு இருக்குது, அது பயன்படுத்த தெரியாது. இந்த நேரம் ரெடி ஆயிடுச்சு, படிக்கிறது இந்த பயன்பாட்டுல வச்சுக்கொள்ளணும் தான் பாபா சொல்ற. கல்வியிலே முழு கவனத்தை செலுத்துங்கள். புத்தியில் நம்பிக்கை கொண்டவர்களாகி மனிதரில் தேவர்களாகுவதற்குரிய பரீட்சையில் சித்தி அடையும். நம்பிக்கையை வச்சிருந்த பாபா சொல்ற, நம்பிக்கையும் வரிசைக்கிரமும் தான். உங்களுடைய மனுஷன்ல இருந்து தேவராகிற பயிற்சியில சித்தி அடையும். அம்மாட நம்பிக்கை, பிரம்ம பாபாட நம்பிக்கை, தீதி மன்மோகினியோட நம்பிக்கை எல்லாம் 150%. மிச்சம் எல்லாமே வரிசைக்கிரமம் வாரத்துக்கு காரணமே முதலாவது நம்பிக்கை. ஆனா நம்பிக்கை போல யாருக்கும் இல்லை. பாபா சொன்னார், முதல் ஏற்றிய மொழியில சொன்ன பிரம்ம பாபா முதல் 2வது தாதி பிரகாஷ்மணி. ஆசீர்வாதம் தந்தையிடமிருந்து பல மில்லியன் மடங்கு உதவியை பெறுவதன் மூலம் வெற்றியின் உத்தரவாதத்தின் போதையை கொண்டிருப்பதனால் மாயையை வெற்றி கொள்வீர்களாக. தந்தையிடமிருந்து பல மில்லியன் மடங்கு உதவியை பெறும் தகுதியை கொண்டிருக்கின்ற குழந்தைகள் மாயை தாக்கும் போது அவளிடம் சவால் விட்டு வருவது அவளுடைய கடமை, வெற்றி அடைவது எங்களுடைய கடமை என்று கூறுகிறார்கள். எப்படியாவது அவங்க வென்றுடுவாங்க போதையோட. அத்தகைய குழந்தைகள் சிங்கத்தின் வடிவத்துள்ள மாயையை ஒரு எறும்பின் வடிவமாகவே அவர்கள் கருதுவார்கள். மற்ற மாதிரியும் இருக்கிறாங்க. எப்படி எறும்ப சிங்கம் நினைக்கிறேன். பாபா சொல்லுவாரு, உண்மையாவே மாயே பேப்பர் டைகர், பேப்பர்ல இருந்த புலி அது ஒண்ணும் செய்யாது. ஆனா அதை பார்த்துட்டு பயப்படுறாங்கல்ல கூட. ஏனெனில் மாயையின் இந்த ராஜ்யம் இப்பொழுது முடிவடைய உள்ளது என்பது அவர்களுக்கு தெரியும். பல தடவைகள் வெற்றி அடைந்த வெற்றி ஆத்மாக்களாக 100% வெற்றியின் உத்தரவாதம் இருக்கிறது. இந்த உத்தரவாதத்தின் போதை பல மில்லியன் மடங்கு உதவியை தந்தையிடமிருந்து பெறுவதற்கான உரிமையை கோர உங்களுக்கு உதவும். இந்த வெற்றியின் போதை பல மடங்கு மில்லியன் உதவியை தந்தையிடமிருந்து பெறுவதற்கு உரிமையை கோர உங்களுக்கு உதவும். இந்த போதையுடன் நீங்கள் இலகுவாக மாயையை வெற்றி கொண்டவர் ஆகுவீர்கள். என்ன போத? நான் வெற்றியாளன், பல தடவை வெற்றி அடைஞ்சிருக்கிறேன், வெற்றி அடைவேனா இல்லையா, சரியா பிள்ளையா அப்படி நினைச்சு கொண்டு சந்தேகம் பட்டு கொண்டு இருக்க. அதுக்கு அதை இல்லாம ஆக்குறதுக்கு போதை இருந்தா எனக்கு தடை வராது. வந்தாலும் எனக்கு தடை ஒரு பெரிய விஷயமா தெரியாது. போதை இருக்கிற பாவ சொல்லுவாரு, போய்க்குள்ள ஒரு ஆளுக்கு போதை இருந்தா ரோட்ல என்னன்னு தெரியல தானே, எனக்கு விற்கனு கூட தெரியல தானே. அப்ப அது மாதிரி இந்த போதை இருந்தா எனக்கு வருகின்ற பிரச்சனை எல்லாம் ஒரு பெரிய பிரச்சனை இல்லையே. ஸ்லோகம், உங்கள் எண்ணத்தின் சக்தியை சேமித்து அதனுடன் உங்களுக்காகவும் உலகுக்காகவும் பரிசோதனை செய்யுங்கள். எண்ணத்தின் சக்தியை சேமித்து அதனுடன் உங்களுக்காம் உலகுக்காம் பரிசோதனை செய்யுங்கள். எண்ணத்தின் சக்தியை சேமிக்கிறேன்டா, அதுக்கு பேர் தான் யோக சக்தி. ஆக்கப்பூர்வமான எண்ணங்களை நாங்க அதிகரித்தோம்னா சேமிப்புல சேரும். அதே நேரம் வரவிட்டனா செலவு பத்தனாவா இருக்கக்கூடாது. அட்டவணை வச்சு பார்க்கணும். நான்
நான் யோகாசிரன் சொல்றேன் ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கத்துல நான் வேற வகையில அதை விளந்துட்டு போறேன். யோகாவும் எதுக்காக செய்யறேன்? மாற்றத்துக்காக செய்யறேனா அல்லது வேற விஷயம் என்ன நினைச்சா நடக்குதானே உண்மையிலையும். அப்ப பாபா சொல்ற, எதை நீங்க நினைக்கிறீங்க அது சேமிப்புல இருக்கா? இல்லாட்டி இப்ப டெய்லி நாங்க சாப்பிடுற உணவு நாங்க வேலை செஞ்சோம்னா சமீபாடடைஞ்சு போயிடுது. அப்ப நான் செய்யற அந்த யோகம் என்னுடைய நாளாந்தமான என்னுடைய பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டது. மேலதிகமா அப்படி சேமிக்கணும்னா சேமிப்புக்கு தியானம் தான் பண்ணணும். அத நாங்க சொன்னோம் ப்ரொஜெக்ட் கொடுத்துருக்கு எல்லாருக்கும். ஒரு கிழமையில 3 மணி நேரம் தொடர்ந்து யோகா சென்டர்ல நீங்க செய்யணும். ரெடியா? யாரால முடியும்? ஒரு கிழமைக்கு முடியாதாக்கள் 2 கிழமைக்கு ஒருக்கா வரலாம். நீங்க வாரீங்க தான், நீங்க வர்ற டைம் தூரம் இருக்கிறாக்கள்னா வர்ற டைம்ல நீங்க அதை போட்டுக்கொள்ளலாம். கர்ம யோகாக்கு அதுக்கு இதுக்கு நீங்க வருவீங்களா இருந்தா அந்த டைம்ல 3 மணிக்கு போட்டுக்கொள்ளலாம். அப்புறம் நான் லிஸ்ட் எழுதிட்டு நாங்க சொல்லுவோம் பிரேக்ஃபாஸ்ட் என்னமோ தேவையான பார்த்து ஒழுங்கு படுத்தோம். உங்களோட சிந்தனை அப்படி இல்ல தானே. நான் சக்தி இல்லைன்னு பாவ சொன்னேன் இல்லை, நான் தான் நினைக்கிறேன். எல்லாரும் அப்படி நினைச்சோம்னா உங்களை நம்பிதானே பாபா உலகத்தை ஒப்படைக்க தொடர்ந்து ஒரே டிக்கா 3 மணி நேரம் பாபா பார்த்துட்டு இருக்கிறது பயிற்சி. என்ன செய்யணும் அதெல்லாம் சொல்லித்தரும். ஒவ்வொரு நிலைகள், சுயமரியாதை கருத்துக்கள், ஒரு உறவு எவ்வளவு இருக்குது. மிஞ்சினா ஞான கருத்து போறீங்க இருந்தா அட்லீஸ்ட் நீங்க 2 போய் அதை எடுத்து வாசிக்கலாம். மொழி கோப்பை மட்டும் வச்சிருக்கிறதுக்கு அந்த மாதிரி போன் எல்லாம் முடியா போட்டுரும். போன் எல்லாம் நோண்டுறையில இப்ப எல்லாரும் அதுதானே யோகா செய்யறாங்க. என்னத்துல? போன்ல. இல்ல எந்த நேரம் நீங்க பார்த்த நான் ரோட்ல எல்லாம் காதுக்குள்ள இதை போட்டுக்கொண்டு இப்படிதான் போறாங்க. முன்னுக்கு இருக்கிறாங்க என்ன செய்யறாங்க தெரியல. அதுதான் உலகம். முரளி போன்ல இருக்குன்னா அது முரளிய கருத்தை கொப்பியில நாங்க குறிச்சுக்கணும் கேட்டு அதுங்களுக்கு சுகமா போயிடுது. இப்படி பாக்குறது நம்மட காலத்துல இல்ல. அவங்களுக்கு கொப்பிய தர மாட்டேன். சென்டருக்கு போனாலும் முரளிய நாங்க கையில எடுக்கலாம். கிளாஸ்ல வாசிச்சா மட்டும்தான் கேட்கலாம். ஏன்னா இப்ப இப்படி எனக்கு இப்படி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு வாசிக்கவே மேல கிடக்கு. நாங்க சென்டர்ல உங்களுக்கு இப்படியே தர மாட்டாங்க. ஒரு கொப்பி இருக்கும் 10 பேர் அடிபடுவோம். நான் வாசிக்கிறதா இருந்தாலும் வாசிச்ச அப்புறம் எந்த கையில கொப்பி வராது. போயிடுச்சு நான் குறிச்சு நான் படிச்சாதான் எனக்கு முரளி இருக்கும். போன்ல இருக்கிறது வேற கதை. நான் சொல்றேன் முரளி கொப்பி நான் கிளாஸுக்கு போவே எடுத்துட்டு போவேன். நான் எனக்கு வேணும் உனக்கு ஒண்ணு சண்டை பிடிப்பாங்க. ஒன்றுக்கு மிஞ்சி நாங்க பணியும் பண்ணவே மாட்டோம். அதுக்கு ஒரு மதிப்பு இல்லாத காலமா போயிட்டு தானே இப்படி முரளி கொப்பியில கொடுக்கறது, அதை படிக்கிறது, அது ஸ்கிரிப்ட் சமய நூல் மாரி அது கொடுத்தாட்டி அவங்களுக்கு பெரிய விஷயம் மாரி. ஆனா எத்தனை வேணும் நீங்க வேணும்னா டெஸ்ட் பண்ணி பாருங்க. முரளி கொப்பி கையில வாங்காதாலும் என்ன எதிர்பார்க்காதாலும் வகுப்புல எவ்வளவு ஒரு முகப்படுத்தி இருக்கிறாங்க. புத்தி என்ன செய்யுமா சொல்லும் என்னட்ட முடியும் தானே. அப்புறம் வாசிக்கலாம். அப்ப நானும் அப்படி நினைச்சிருக்கிறேன். அப்படி சில நேரத்துல எங்களுக்கு கொப்பி தந்தா என்னுடைய இருக்குதான். எனக்கு ஒரு கொப்பி தந்துட்டா என்னுடைய இருக்குதானே. ஆனா இல்லாத நேரம் நான் வாசிச்சிருப்பேன். ஏன்னா அது கொப்பி கொடுக்கணும் விளங்குதா. அதுக்குரிய முக்கியத்துவத்தை எங்களால கொடுக்கக்கூடியதா இருக்கு. அதான் இம்பார்ட். அந்த பாசன கவனமா படிக்கிறோம். எல்லாரும் நாங்க படிக்கிறோம் தானே. உலகத்துல எத்தனை பேர் படிக்கிறாங்க. எல்லாரும் அரசன் இல்லையே. இதான் ரீசன். அந்த கவனம் குறைவு. முதல்ல இந்த ஞானத்தை உள்ளுக்கு எடுக்கிறதுக்கு பழசு எல்லாத்தையுமே துப்பி குப்பையில போடுறோம். பிறவியில நாங்க படிச்ச லௌகீகமான கல்வி, அது சம்பந்தமான சிந்தனைகள், தங்களுக்கான ஆசைகளின் அறிவில் இருந்து விடுபட்டவர்களே
முடிவில்லாத தானிகளே மற்றவர்களை ஈடேற்றுபவர்கள். தனக்கண்டு ஒரு ஆசை இருக்கக்கூடாது. மற்றாக்களை முன்னேற்றணும் என்ற ஒரு உணர்வு இருக்கிறவர் தான் மற்றாக்களை உயர்த்த முடியும். தந்தை சேவைக்காக தனது சொந்த நேரத்தை கொடுத்தார். அவர் பணிவாக இருந்து குழந்தைகளுக்கு மரியாதையும் கொடுத்தார். குழந்தைகளை முதலில் அவங்க சில்ட்ரன் ஃபர்ஸ்ட் அவையில எல்லாத்துக்கும் முன்னணியில வச்சார். அது குழந்தைகளின் பெயரில் இருந்தாலும் அது அவரின் பணியே. தான் செய்யும் எந்த ஒரு பணியின் பெயரையும் இனங்கண்டு கொள்வதையும் அவர் தியாகம் செய்தார். நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன். பாபா சொல்லியிருக்காரு அப்பயாவது, உங்களை மாற்றினது நான் தான், நான் இவ்வளவு செஞ்சிருக்கிறேன் சொல்றேன். இப்படி அடையாளப்படுத்த யாரும் இப்படி மாறி இருந்தாலும் மாறினதுதான் கேட்பாங்க. இல்லையா பாபா செய்தன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அப்படி அவர் மறைமுகமாத்தான் இருந்தாரு. அது குழந்தைகளின் பேரில் இருந்தாலும் அது அவரின் பணியே. தான் செய்யும் எந்த ஒரு பணியின் பேரை இனங்கண்டு கொள்வதையும் அவர் தியாகம் செய்தார். தனது பேரை துறப்பதன் மூலம் அவர் மற்றவர்களை ஈடேற்றுபவர் ஆகிறார். அதுபோல தந்தையை பின்பற்றணும். மெட்டாக்களை முன்னேற்ற வைக்கணும். அதே நேரத்துல தனக்குண்டு எந்த விதமும் எதிர்பார்ப்பு உலகத்துல எதிர்பார்ப்பு இல்லாம செய்யறாக்கள் இல்ல. குறைவண்டதை விட ஏதாவது ஒரு விதமான எதிர்பார்ப்பு இருக்கும். சிலருக்கு வேலை செய்யறாக்கள் காசுக்கு உழைக்கிறாங்க. மற்ற உறவுகளை இருக்கிறார்கள். இப்ப நான் செஞ்சு அவர் எனக்கு செய்யறாரு, கொடுப்பனவு கொடுக்கல் வாங்கல், நான் என்ன பார்த்தேன் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறேன். உண்மையா கடமை யாருக்கு கடமைப்பட்டிருக்கேன்? பாபாக்கு. நான் ஞானம் படிச்சான படிக்காட்டி என்ன, எனக்கு எல்லாம் செய்தது யாரு? நீங்க சொன்னாரு, நீங்க எத்தனை பேரெல்லாம் சொல்லி கூப்பிட்டீங்க சொன்னாரு தானே? எல்லா பேரும் சொல்லி கூப்பிட்டீங்க. ஆனா நான் நீங்க எப்படி கூப்பிட்டாலும் உங்களுக்கு செய்தாரு தானே? தங்களுக்கு அப்படி 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 இருந்தும் நாங்க என்ன சொல்றோம்? பாபா செய்த சொல்றோம். அவர் எனக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு நீ எந்த நிலைக்கு கொண்டாங்க, அவருக்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். யாரும் என்னையும் அப்படி கொண்டு வர முடியாது. பாபா தவிர. அதான் பாபா சொல்ல, இதை நெடு உங்களோட புத்திக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் டெய்லி எனக்கு பாபா என்ன தந்திருக்கிறாரு நான் நன்றி சொல்றேன். என்ன நினைவு செய்யறேன்னு தியானத்துல நீங்க கேக்குறீங்களா? இவ்வளவு நன்றி இல்லை ஒன்னும் இல்லையோ, எனக்கு தந்ததை நான் நினைச்சாலே எனக்கு சந்தோஷம் வரும். பாபா நான் இப்படி இருந்தேன், நான் இப்படி இருந்தேன், நீங்க என்ன இப்படி எல்லாம் ஆக்கி இருக்கிறீங்க, நன்றி பாபா. அப்படி நாங்க சொல்லவே எங்களுக்கு அவ்வளவு சந்தோஷம் வரும். பேருன்றது விழிப்புறமான விஷயம் இல்லை, தெரியுமா? எனக்கு கிடைக்கிற வாய்ப்போ, எனக்கு கிடைக்கிற வசதிகளோ, எனக்கு கிடைக்கிற பொருளோ, அல்லது பதவியோ அல்ல பேரு. அல்லது பாபா எப்பயா கட்டுறானே எத்தனை சென்டர் தந்துருக்காய், எத்தனை பேரு வகுப்பு கொடுத்துருக்க, பாபா சொல்றாரு தான் சேவை செய்ய சொல்லி. ஆனா முக்கியமான விஷயம் என்ன? மாற்றம். எப்படி இருந்த நான் இப்ப எப்படி ஏறுறீங்கன்னு தானே பாபா சொல்ற. டெய்லி ஏறுகின்ற ஸ்திதி சங்கம், இறங்குகின்ற ஸ்திதி இல்லை. நிறுத்தத்துக்கு சில வழியில வருவினா அப்புறம் யாரும் அச்சுலேட் பண்ணி விட்டா, அதாவது அவையில தூண்டி விட்டா கார் ஓடும் தானே. காரில் ஏதாவது பழுது வந்தா நிக்கும். அப்புறம் பழுது பார்த்ததை சரிப்படுத்தி விட்டா அது திருப்பி ஓடும். இப்ப சிலருக்கு தந்த கார்ல என்ன பழுதுன்னு கண்டுபிடிக்க முடியும், சிலருக்கு மெக்கானிக். ஆனா பாபா தான் மெக்கானிக். டெய்லி நாங்க பாபா கிட்ட போய் பாபாவோட இருந்து நாங்க கேட்டோம்னா என்ன பிரச்சனை, ஏன் இப்படி நான் நடந்து கொள்றேன், என்னை சுற்றி இருக்கிற சூழல் எல்லாமே தான் தங்கி இருக்கு. என்னுடைய நிலை, நான் ஒரு தங்கம், நான் ஒரு வைரம் உண்டா அங்க இருப்பேன். நாங்க எங்க இருந்தாலும் வைரம் தானே. நான் வைரம், என்ன தூக்கி வடிவா வைங்கன்னு நான் சொல்லணுமா? சொல்ல தேவை. அதான் சுயமரியாதை. சுயமரியாதை கருத்துக்களை நீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணணும். டெய்லி பாவ முறையில என்ன சுயமரியாதை கருத்து சொன்னாரு? சுயமரியாதை என்னன்னு தெரிந்தானே? என்ன சொன்னாரு?
வெற்றி பெற்ற ஆத்மா. அதை நீங்க கொப்பில குறிச்சுக்கணும். உங்களுக்கு நாங்க சில தருவமான நீங்க வந்து அந்த கொப்பில குறிச்சுக்கணும். டெய்லி வந்து அமிர்த வேளையில என்ன ஒரு சுயமரியாதைய பிராக்டிஸ் பண்ணும். எனக்கு சுயமரியாதை இருந்தா நான் மாதிரி கொடுப்பேன். ஓகே சிஸ்டர், வெற்றியாளர் ஆத்மா நினைக்கிறேன். அப்ப என்ன சோர்ஸ்கள் எனக்குள்ள வந்து இல்ல, நான் ஒரு வெற்றியாளர் ஆத்மான்னு. இப்ப நீங்க ஒரு வெற்றி பெற்ற உங்களுக்கு இவ்வளவு போதை இருக்கு, அதுல டவுட் இருக்கு. எண்ணத்தில வெற்றி பெற்ற அப்படி இல்ல, நான் சும்மா ஒரு வெற்றி. இப்ப நீங்க சாம்பியன் எடுத்துட்டீங்க, என்னது கண்டதெல்லாம் தேவையில்லை. நான் ஒரு வெற்றி இப்ப சும்மா நினைக்கிறேன் இல்லையா? அப்ப என்ன நான் ஒரு வெற்றியாளர். இப்படித்தான் நினைக்கணும். நீங்க வெற்றி கல்பமா எல்லாத்தையும் பண்ணால் விகாரத்துல இருந்து விடுபட்ட நீங்க பழைய உலகத்துல இருந்து விடுபட்ட இப்ப நான் தான் உதாரணமா வெற்றி அடைஞ்சா வந்து இப்போ ஒரு 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 எக்ஸாமோ என்னமோ பாஸ் பண்ணினா அந்த இதெல்லாம் கொடுத்து வெற்றி அடைஞ்ச மாதிரி தான் இருக்கிறேன். அதே மாதிரி பாபா எனக்கு எல்லாம் போட்டிருக்காரு, கிரீடம் இதெல்லாம் போட்டு என்னை வெற்றியாளரா வச்சிருக்காருன்னு. நான் வெற்றி அடைஞ்ச ஆத்மா, மாஸ்டர் சர்வ சக்திவான். இப்படி எல்லா சுயமரியாதை கருத்துக்களை நீங்க புரிச்சுக்கொண்டு 108 சுயமரியாதை இருக்குது. டெய்லி வந்து நாங்க எடுத்து எங்க சென்டர்ல நாங்க எழுதி வச்சிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையில வந்து எல்லாரும் எடுத்து அந்த இது பாக்குற மாதிரி பாத்துக்கொண்டு அட்லீஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். வீட்லயும் வந்து காலையில உடனே பயிற்சி செய்ய சொல்லியிருக்கோம். அப்போ ஒவ்வொரு நாளும் நாங்க அதை வந்து பயிற்சி செய்யணும். நற்பண்பு இருக்குது, எத்தனை நற்பண்பு இருக்குது, அவ்வளவு நற்பண்புகளையும் ஒவ்வொரு நாளும் ஒன்றெடுக்காட்டிலும் டிஸ்கிளாமை கொண்டு இவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆரம்பம். அதுதான் நான் இப்ப தேவையில்லாம இந்த உலகத்து விடயங்களை இந்த ஆத்மா பிறவி எடுத்ததன் காரணமாக சரீரம் என்ன செய்து எடுத்து வச்சிருக்குது. அப்ப இப்ப நான் என்ன செய்யணும், இதுல இருந்து வெளிப்படணும்டா நல்லது உள்ளுக்குள்ள எடுக்கணும். நிறைய விஷயம் நீங்க கேட்கிறீங்க, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, கேட்டிருப்பீங்க. ஆனா எத்தனை நடைமுறைப்படுத்து அதான் தேவை. ஒரு விஷயத்தையாவது படிக்கிறேன்னா அதுதான். ஒரு விஷயத்தையாவது இன்னைக்கு பாபா சொன்ன, நேற்று முரளி கேட்டுப்பீங்க, என்ன பண்ண நடைமுறைப்படுத்துனீங்க சொல்லுங்க பாப்போம். சொல்லுங்க. பாபா தெய்வீக புத்தி கொண்டிருக்க சொன்னார்தா, நான் என்னத்தை நடைமுறைப்படுத்தினேன் சொல்லுங்க. அப்புறம் இதுவும் ஒரு முரளி, 10ல 11ஆவது முரளி, 100ல 101ஆவது முரளி மாதிரி போகுது. புத்திகரணம் 5 ஃபார்ம்ஸ் நான் நினைவு வச்சிருக்கோம். அடிக்கடி எப்ப நினைவு வச்சேன்னா டிராபிக் கண்ட்ரோல் டைம், இப்ப போன்ல ஆப்ஸ் இருக்குது போடலாம், இல்லைன்னு சொன்னாலும் நான் அடிக்கடி மேல பரந்தாமத்துக்கு போயிருந்தது. அதெல்லாம் நீங்க செய்யாத அப்படியாதான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லா கேள்வியும் அதுல அடக்குமே. 5 செகண்ட்ல செய்யணும். 5 செகண்ட்ல செய்யறதுக்கு முதல் நீங்க என்ன சொல்ற பயிற்சி செஞ்சாதான் உங்களுக்கு 5 செகண்ட்ல செய்ய புத்திக்குள்ள வந்து நம்ம அதை கொண்டு வரணும். காட்சி இப்ப முடிஞ்ச ஒரு காட்சி உங்களுக்கு நினைவு வர மாதிரி அந்த காட்சியை நாங்க இதை கொண்டு வந்து 8 தடவை டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல செய்தா ஓகே. டிராபிக் கண்ட்ரோல் டைம்ல இல்லாலும் நான் சக்கரத்தை சொல்ல நிறைய சக்தி கொடுக்கும் தெரியும். எல்லா பிரச்சனைக்குமே ஈரவான வழிமுறை. 5 நிமிஷம் இல்ல, 5 செகண்ட்ல செய்ய சொன்னேன். 5 செகண்ட் இல்லைன்னு சொன்னார். இதுக்கு 2-3 முரளி முந்தி விடுதலை எங்களுக்கு இந்த கோபத்துல இருந்து விடுதலை வாரத்துக்கு சொன்னாரே, அந்த முரளியில 5 செகண்ட்ல செய்ய சொன்னாரு. நல்லா இருக்கும், நீங்க பயிற்சி செய்து பாத்தீங்கன்னா. அந்த மாதிரி ஆன்மீக பயிற்சியிலங்கிற புத்தி மும்முரமா இருக்கு. எங்களுக்கு போதை இருக்கு தானே செய்யும், என்னன்னு இல்லாம போகும். அப்ப இது படிப்பு தானே, படிக்கிறவங்க என்னத்த சொல்றோம், இதை செஞ்சாதான் நாங்கள் படிப்பு வரும். அட்டவணை வைக்க சொல்லியிருக்கிற அட்டவணை டெய்லி நான் செக் பண்ணி பார்க்கணும். இன்னைக்கு நான் என்ன எத்தனை மணித்தியாலம் ஆவாடு இருந்தேன். சிம்பிளான அட்டவணை இருக்குது. எனிவே நாங்க கொடுப்போம், ஒப்பி அடிக்க கொடுத்துருக்குது. அடுத்த இப்ப நான் கேட்ட கல்விக்கு நீங்க பதில் சொல்லல. 3 மணித்தியாலம் யாரெல்லாம் யோகம் செய்ய ரெடி? ஓகே, ஒரு ஆள், 2 பேர், 3 பேர், 4 பேர், 5 பேர், 7 பேர். ஜூம்ல இருக்கிறாக்களும் உங்களோட பேரை சிவகுமாரி சிஸ்டர் கொடுங்க. யாரெல்லாம் கிழமையில
2 பேர் கூட இருக்கலாம். இப்ப நாங்க 7 பேர் எடுத்தா ஒரு கிழமையில ஒரு ஆள் இல்லோ, 15 பேர் எடுத்தா 2 பேர் போடுவோம், பிரச்சனை இல்ல, சந்தோஷம். எத்தனை பேர் வாரீங்கன்றதை பொறுத்து. ஆனா கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு ஆள் இருக்கும். எங்களோட அங்க சென்டர்லயும் அப்படிதான் முதல் கேட்டவங்களை போலதான் கேள்வி. 3 மணி நேரம் என்னண்டு இருக்கிறது, ஒண்ணுமே சொல்ல தேவையில்லை. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, இவ்வளவு நாள் 10 வருஷம் படிக்கிறீங்க, 5 வருஷம் படிக்கிறீங்க, 3 வருஷம் படிக்கிறீங்கன்னா அதுகளை பற்றி நினைச்சாலே உங்களுக்கு கொஞ்சம் ஆத்மாக்குள்ள நிறைய சாப்பாடு சமைக்க வைக்கிறவங்க தான் நிறைய ஸ்டொக் இருக்குது. அந்த ஸ்டொக்க கொஞ்சம் வெளியே வந்தா மெட்ட ஸ்டொக் எல்லாம் வெளியில உட்கார்ந்து ஒண்ணும் சேர்த்தல. ஆனா டிசிப்ளினா இருக்கணும். ஒன்று நான் செய்யக்கூடாது, வாப சொல்லி நான் இருக்கணும். ஒரு மணி போனோம் ஒன்றும் எதுவும் ஆன்சர் பண்ணாம 3 hours நான் உட்கார்ந்து இருக்கணும்னு சொல்லி டிசிப்ளினா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு அனுபவம் பாபா தருவார். ரெண்டா முயற்சி தானே அது. பாபா சொன்ன ஒரு படி தைரியத்துக்கு நீங்க டிசிப்ளினா இருந்தீங்கன்னா இன்னும் பாவம் உங்களுக்கு அனுபவம் கிடைக்கும். கணக்கு தேவையில்லை, நீங்க கணக்கை யோசிக்கிறீங்க. முதல்ல யோசிக்கிறதையும் பழைய படிச்ச எல்லாத்தையும் தூக்கி ஒரு பக்கம் மூட்டை கட்டி வையுங்க. இப்ப நீங்க புதுசா அப்பதான் படிக்கிறீங்க, ஆன்மீக கல்வி மட்டும்தான், புதுப்புறவி ஆன்மீக கல்வி தான் படிக்கிறீங்க. நீங்க இப்பதான் ஆண்டு உண்டு, சரியா? அப்படி நினைச்சு கொண்டு முயற்சி செய்யுங்க. ஆண்டோண்டா ஆனா அம்மா அம்மா என்ன போட்டுதான் அம்மா அழுதோணும். எனக்கும் எனக்கு எல்லாம் தெரியும் நினைக்கிறதுதான் பிரச்சனை. ஒண்ணுமே எங்களுக்கு தெரியாது. லௌகிய கல்வியிலேயே சொல்லியிருக்கேன், என்ன கெட்டது கை மண்ணளவு இல்லாத உலக வந்து பாபா படிப்பீங்களா? பாபா சொல்றா ஞான கண்ணே சொன்ன அமைதி கடல் கடல் ஆயிட்டு ஒரு துளியாவே ஆயில. நான் இல்லையா எவ்வளவு படிக்க இருக்கு, எவ்வளவு இந்த மாற்றத்தை கொண்டு வர இருக்கு. மற்றவே பார்க்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. யார் என்ன கேட்டாலும் எனக்கு என்ன, அதுதான் பாக்குறதுக்கு ஒரு ஆள் மெனக்கடி இருக்கிறேன். அவன் என்ன செஞ்சுட்டு போகும். நான் சொன்னனே வைரத்துல இருக்கிற குப்பையெல்லாம் ஆகிட்டுனா நீங்க வைரம்தான் வைரம்தான், ஆனா உங்களுக்கு தெரியாது. நீங்க நினைக்கிறீங்க என்ன நான் அழுக்குல இருக்கக்கூடிய நான் வைரம் இல்லையோ. சொல்ல நீங்க வைரம் தான், வைரம் நினைச்சு முயற்சி செய்யுங்க, அவ்வளவுதான். என்ன குப்பை நாங்க இல்லாம உதவி வந்து எப்படி செய்யறது, கருணா எப்படி காட்டுறது, உதவி எப்படி செய்யறது அதான் கேள்வி. நாங்க உதவி முந்தி பௌதிகமா செய்யணும் நினைச்சுட்டாங்க. நீங்க அவங்களுக்காக நல்ல உணர்வு அதுதான் அவங்களுக்காக நல்ல ஆசி தூய உணர்வு. கஷ்டப்படுறாருன்னா வேற கஷ்டத்தை நீங்க போ. ஒரு ஆளுக்கு ஏதாவது நடந்துட்டுண்டா கஷ்டத்தை வந்து நீங்கள் அகற்றணும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆளுக்கு இன்னும் கிட்ட இருக்கிற ஒரு ஆளுக்கு நீங்க உதவி செய்யலாம். தூரம் இருக்கிற ஆளுக்கு நீங்க போக முடியுமா? அப்ப எப்படி உதவி செய்யணும்? அதே மாதிரி மற்ற ஆளுக்கும் செய்யலாம் தானே. போக முடியாது, அப்ப நீங்க எப்படி எங்க இருந்தா செய்யணும் யோசிப்பீங்க. அதே மாதிரி பக்கத்துல இன்னொரு ஆளுக்கும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். உதவி நாங்க எங்களுக்கு முடிஞ்சத சில விஷயங்களை பௌதிகமா உங்களுடைய என்ன சொல்ற தேவையில்லாம வேஸ்ட் இல்லாம சக்தியை விளக்காம ஸ்ரீமத்துக்கு ஏத்த செய்யலாம். ஆனா அது எனக்கு பிறகுதான் தான் என்ன முதல் பார்த்துதான் நான் மற்றவை ஹெல்ப் பண்ணணும். இப்ப எனக்கு 3 மணி நேரம் யோகா செய்ய முடியாம நான் ஹெல்ப் பண்ணக்கூடாது, அல்லது எனக்கு கிளாஸுக்கு வர முடியாம நான் ஹெல்ப் பண்ண. எனக்கு வர முடியாம நான் என்ன சொல்றது என்னோட ரொம்ப எனர்ஜியை வேஸ்ட் பண்ணிட்டேன், எனக்கு தியானம் பண்றது துக்கம் இருக்கு, அது பேர் ஹெல்ப் இல்லை தானே. அப்ப நான் எங்க இருந்தாலும் நான் ஹெல்ப் தானே பண்ணி கொண்டிருக்கிறேன். வீட்டுலதான் இருக்கிறேன், வீட்டுல எங்க இருக்கிறேன். ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். இப்ப தேர்ஸ்டேஸ்ல எல்லாரும் முரளிக்கு வரணும், போக் படைக்க வரணும்டா. இப்ப அங்க வேலை செய்யணும் தானே, அங்க பிரேக்ஃபாஸ்ட் அதில் செய்யத்தானே. இப்ப அந்த வேலையெல்லாம் வீட்லயா? இங்க வந்து பார்க்கலாம் சில சமயம் அந்த நாட்கள் அந்த பர்டிகுலர் எனக்கு நீங்க சொல்றது பிள்ளைங்க இல்ல நீங்க சொன்னீங்கதானே இப்ப எனக்குதான் முதல் இது கொடுக்கணும். ஓகே சர்வே அண்ட் இருக்கேக்கல டெய்லி சர்வே இல்லையே, டெய்லி சர்வே இல்லையே. பட் அது இப்ப நீங்க சர்வே செய்றீங்கன்னா உதாரணத்துக்கு நீங்க லஞ்சுக்கு தான் நீங்க சமைக்க வரணும் வைங்களேன். லஞ்ச் டியூட்டி முடிச்ச அப்புறம் என்ன செய்ய போறீங்க?
அதுக்கப்புறம் 3 மணி யோகா செய்துட்டு போங்க. நீங்க காலையிலேயே வீட்டுல சமைச்சிட்டு தானே வர போறீங்க லஞ்ச் டியூட்டிக்கு. அப்புறம் பின்னேரம் ஃப்ரீயா தானே இருக்க போறீங்க. ஏன் முடியாம லஞ்ச் டியூட்டி முடிஞ்சு ஓடுறீங்க. அப்படி எங்களை நாங்க தான் ஆர்கனைஸ். இதுல சின்ன ஒரு மெட்ரோ அவசர சின்ன விஷயத்த என்னது எறும்பா சிங்கமாக்காதீங்க. சிங்கத்தை எறும்பாக்குங்க. நான் நினைச்சா எதுவும் என்னால முடியும். ஆத்மா சக்தி வாய்ந்ததாரு. நாங்க எல்லாத்தையும் கணக்க யோசிக்க கூடாது. அப்படி உங்களுக்கு சிக்கலா இருக்கு ஆர்கனைஸ் பண்ண கேளுங்க சொல்லித்தரேன். ரொம்ப விடயங்களை உலகத்துல மத 2 நேர சாப்பாடு 3 நேர சாப்பாடு உள்ள செஞ்சு வச்சுட்டு கால் 4% நிக்கிறாங்க தெரியுமா? 2 மணிக்கு ஒழுங்கு இருக்கிறாங்க. வீட்டுல பிள்ளைகளுக்கு ஹஸ்பண்டுக்கு சமைச்சு வச்சுட்டு வாவாட வீட்டுல சர்வீஸ் எல்லாம் என்ன செய்யறது? சாப்பாடு இல்லாத நீ பிரச்சனை வீட்டுல வரும். செய்து வச்சுட்டு இப்படியே 2 மணிக்கு ஒழுங்கு செய்துட்டு 4 மணிக்கு தியானத்துக்கு வராக்குல இருக்கு. இத்தனைக்கும் வசதி இல்லைன்னு பஸ்ஸோ அது இதுல போகணும், அல்லது ஏதாவது பைக் பிடிக்கணும், அல்லது ஓட்டு பிடிக்கணும். அப்புறம் வந்து பாபா வீட்லயும் போக் செய்யணும். இப்பதான் எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்குது வைக்கிறதுக்கு, உங்களுக்கு மைக்ரோவேவ்ல தான் வைக்கிறதுக்கு வசதி இருக்குது. ஏறி வந்தா வாகனத்துல தொத்தி கொண்டு வரலாம், இல்லாட்டி இந்த பஸ் ஓடுது. ஆமா உண்மைதான். இப்ப எங்களே வந்து பாருங்க, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து குத்தி வேலை செய்யாது. இப்போ எங்களை பௌதிகமா நிறைய பணிகளை செய்யாம நாங்க அதுக்குள்ளேயே சிக்கி எனக்கு முடியாதுன்னு சொல்றதுக்கு வந்துட்டோம். எவ்வளவு வலு இருக்குதா? அதை என்னதுல பயன்படுத்துறாங்க? தேவையில்லாத விஷயம். எப்படியோ சக்தியை நான் விரியப்படுத்துவேன். அவங்க போகணும் எக்ஸ்பீரியன்ஸா நாங்க தியானம் பண்ணணும். அப்புறம் சந்திப்பேன் தானே.